அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன? யஹபு லிமன் யஷாஉ இனாஸா. அல்லாஹ் சொல்கிறான், எந்த கணவன் மனைவியை நான் ரொம்ப நேசிப்பேனோ அவர்களுக்கு முதலாவது கொடுக்கிற கிஃப்ட் இருக்கே, அன்பளிப்பு இருக்கே, அது பொம்பளை புள்ளன்றான். யாருக்கு அல்லாஹ் பொம்பளை புள்ளைய கொடுக்கிறானோ அல்லாஹ் அவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறான்னு அர்த்தம். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பொம்பளை பிள்ளைய பெத்தா சொர்க்கம் வாஜிபுன்னா. அப்ப ஒரு சஹாபி கேட்டார், யார் சொல்லலாம், எனக்கு 2 பொம்பளை பிள்ளை அப்படின்னாலுமா? ஆமா, உங்களுக்கும் சொர்க்கம் வாஜிபுன்னா. மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பெண் பிள்ளையை பெற்று விட்டால் அல்லாஹ் ஒரு மலாயிக்காவை அனுப்புறான். யசுப்புல் பரக்கத்த தப்பா, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரக்கத்தை கொட்டுறார். ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா பிறகு அந்த மலாயிக்கா துவா செய்றார், யா அல்லாஹ், ஒரு பலகீனமான ஒரு பெண் ஒரு பலகீனமான பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறார், இந்த பிள்ளைக்கு பரக்கத் செய். இந்த பிள்ளை வீட்டுக்கு போனா தந்தை பாரம் எடுப்பாரு, அந்த தந்தையின் தொழில பரக்கத் செய். இந்த பெண் பிள்ளை பெரியாளாய் திருமணம் முடிச்சால் அந்த கணவன் வாழ்க்கையில பரக்கத் செய். ஆக இந்த பெண் பிள்ளை எந்த இடத்துக்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துலெல்லாம் பரக்கத் செய்ய அல்லாஹ் என்ற ஒரு மலாயிக்கா துவா செஞ்சுட்டு போறாரு. இந்த துவா ஆம்பளை பிள்ளைக்கு இல்ல. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்றாங்க, 3 பொம்பளை பிள்ளையை பெற்றா சொர்க்கம் வாஜிபுன்னு. ஆனா இன்னைக்கு நம்மள பையன் பண்றா சொல்றான் தெரியுமா? நீ 3வது பொட்டையை பெற்றா தலாக் வாஜிபுன்றான். நவுதுபில்லா. நீ 3வது பொம்பளை பிள்ளையை பெற்ற வீட்டுக்கு வந்துடாதே, அப்படியே போயிருந்தா. நவுதுபில்லா. ஏன் தெரியுமா தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, பொம்பளை பிள்ளைய நினைக்கிறாங்க செலவுன்னு, ஆம்பளை பிள்ளைய நினைக்கிறாங்க வரவுன்னு. இல்ல இல்ல இல்ல, அல்லாஹ் மேல சத்தியமாக பொம்பளை பிள்ளைதான் வரவு, ஆம்பளை